பெரியவர்கள்லேருந்து சின்னவங்க வரையும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய மட்டன் பிரியாணி. அதுவும் இது பார்த்தீங்கன்னா எப்போ நார்மலாக செய்யக்கூடிய பிரியாணியை விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் கலர் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். எப்போ நம்ம பிரியாணி செஞ்சாலும் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக நல்ல மொறுமொறுன்னு வதங்கணுங்க. ஆனால் இந்த ஒயிட் கலர் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி கலருக்கு தான் வதங்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகக்கூடாதுங்க. அடுத்து இதில் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரைஸுக்கு 3/4 கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற 3/4 கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாம். கறி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. கறியிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும். தண்ணி விட்டு நல்லா வதங்கணும். கறி அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். நம்ம நார்மலாக செய்யக்கூடிய பிரியாணியை விட இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் வதக்காமல் நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டே சுத்தமாக மாறி போயிருங்க. இதில் பச்சை மிளகாய் காரம் தான். அதனால் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலான்னு எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. பச்சை மிளகாயோடைய காரம் மட்டும்தான், இஞ்சி பூண்டோடைய காரம் மட்டும்தான். அடுத்து இதில் 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கவும் கூடாது. தக்காளியோடைய அந்த டேஸ்ட்டு மட்டும்தான் தெரியணும். அதோடைய ஃப்ளேவரு ஃபுல்லாக இறங்கக்கூடாது அந்த கறியில். இதில் தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விடுங்க. தக்காளி வதங்கக்கூடாது. அதுக்கப்புறம் இதில் 100 ml தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துட்டோம்னா தயிர் திரிஞ்சு போயிடும். நல்லா பீட் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஆட்டுக்கறியெல்லாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பால் நீங்கள் அளந்து எடுக்கிறீங்களோ அரிசி, 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதே பாஸ்மதி அரிசியில் செய்கிறதா இருந்தால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி துளசி அரிசிங்கிறதுனால 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வேக விடணும். மட்டனை வேக விடணும். மட்டனில் நல்ல எலும்பு கறியமாக இருக்கிறதுனால நான் 4 விசில் விட்டேன். நல்லா விசில் விட்டதுக்கப்புறம் இதில் லெமன் சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1 லெமனை நல்லா பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துட்டேன். லெமன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் அரிசி சேர்க்கணும். ஊற வச்சுருந்தேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு எப்போவுமே அரிசியை ஊற வச்சிடாதீங்க. அப்புறம் பிரியாணி செய்யும்போது 1-2 உடஞ்சி போயிடும். அதனால் எப்போ நீங்கள் அரிசி ஊற வச்சாலும் தண்ணியை ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா நிறைய சேர்த்துட்டு தான் அரிசி ஊற வைக்கணும். இப்போது நம்மளுடைய பிரியாணி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வேகணும். விசில் விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம விசில் விடணும். ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும். கரெக்டாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்து வரும் பாருங்கள். நம்மளுடைய பிரியாணி ஒரு விசில் 5 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு எடுத்துகிட்டு சூப்பரான ஒயிட் கலர் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. எப்போவுமே நார்மலாக நம்ம ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணியை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இந்த பிரியாணி வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.